அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். எப்பயுமே நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்ற நாட்கள் விட என்னுடைய செல்ல பிள்ளைங்களான்னு சொல்லி இந்த சமூக வலைத்தளங்களில் நான் கூப்பிட்ட வார்த்தைகள் தான் அதிகம். அதன் அடிப்படை காரணமாக நிறைய பேர் அதை கமெண்ட் மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் நிறைய கேவலங்கள், அவதூறுகள், அசிங்கெல்லாம் பண்ணி போட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செல்ல பிள்ளைங்களா, நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா இன்னொரு சேனல்லையும் புதுசாக வந்திருக்கீங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன். 2014 நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்டாகர வில்லேஜில் ஏதோ கோயில் மேலே உள்ள அம்மன் மேலே உள்ள பற்றுனால நல்லது கெட்டது சொன்னால் கூட யாருன்னா சொன்னால் அது கேட்கக்கூடிய ஒரு தன்மைகள் இல்லாமல் அம்மன்களை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆலயம் தனி ஒரு பெண்ணாக நின்று யாருடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக கட்டின ஒரு கோயில் இது. உலகத்தில் எவ்வளோ கோயிலுங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கட்டினீங்கன்னு சில பேர் கேள்விகள் எழுப்புங்க. அதுக்கான பதில் நான் நிறைய வீடியோவாக கொடுத்துட்டேன். பிடிச்சிருந்துச்சு, கட்டினேன். அதுக்கு இடையில என்ன பண்ணாங்க, நிலம் கொடுத்தவங்களையும் எனக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. சில ஊர் மக்களும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. சில கட்சி ரீதியாகவும் அரசியல் அடிப்படை ரீதியாகவும் எனக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாங்க. எங்கேருந்து வந்த ஒருத்தி இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டிட்டா, இவ்வளோ இந்த இடத்துல இருக்க விடக்கூடாது, ஓட விடணும் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களோட ஜாலரை அடித்த சில மீடியாங்களும் சில அரசியல்வாதி நிறைய தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எதிர்த்து பெரிய ஆலயங்கள் கட்ட ஆரம்பித்தேன். அது இடப்பட்ட காலங்கள் சில கடன்களை சுமக்க ஆரம்பித்து அம்மனுக்காக கடன்பட்டு, அப்படி கடன்பட்டு கட்ட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ நமக்கு பிடிச்சதுனால கட்டதுனால எல்லாம் நகை வைக்கணும், அதை வைக்கணும், எல்லாமே இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இடையில அம்மாவுடைய கும்பாபிஷேகம் நடத்தின உடனே ஒரு திருநங்கை அம்மாவுக்கு நான் ஆதரவு கொடுத்துன்றதுக்காக அவங்க பெற்றவங்க ஆதரவு கொடுக்கலன்றதுக்காக நம்மளை நாடி வந்தாங்க. அப்போ ஒரு வாலிபனை கடத்திய பெண் சாமியார் சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சு போச்சுமேல் காவல் நிலையத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த குற்றச்சாட்டு நிரூபித்து அதிலிருந்து வெளிவந்து அதுக்கப்புறம் இடையில ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு தாயை ஒரு அம்மன் வழிபாட்டு இருக்கக்கூடிய ஒரு தாயை நம்ம விஜய் அண்ணா அவர்கள் சிஎம் வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை கொடுக்குறேன். அந்த வீடியோவின் அடிப்படையில் திமுக விமர்சிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை மீண்டும் ஒரு அரெஸ்ட் போடுறாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் சரி பண்ணி நான் கடந்து நிறைய எனக்கு தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நான் கடந்து வர்றதுக்குள்ளே இந்த இடத்த கொடுத்தவங்களே மனசாட்சி இல்லாமல் இந்த ஆப்போசிட்டில் தான் 100 மீட்டர் தான் வீடு இங்கே இருக்குது பாருங்கள். ஏன்னா தைரியமாக நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன். அவங்க இடத்த கொடுத்துட்டு பொய்யா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பொய்யா ஒரு கோயிலுக்காக ஒரு இடத்த கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு திரும்ப நிறைய இம்சைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க மேலே நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி எல்லாமே கடந்து போய் என்னுடைய கோயில் ஆன்மீகம், மக்களுக்கு அன்னதானம் போடுறது, ஏதோ மக்கள் எனக்கு கொடுக்கறத நான் ஏதோ பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய ஆன்மீக பயணம் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டு இந்த இடப்பட்ட காலங்களில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய சேனலில் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய நியூஸ் சேனலில் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னுட்டுன்னு போச்சமல்லி அருகே உள்ள காட்டாகர கிராமம் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலில் இப்படி இவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி வருது. எவ்வளோ மீடியாங்கள் இருக்குது, சமூக வலைத்தளங்களில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் போட்டது நம்ம கேப்டன் சேனலில். அந்த நியூஸ் கேப்டன் சேனலில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சேன். பரவாயில்ல, நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த அன்பை, அந்த தெய்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்பா அவர்கள், ஐயா அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி நான் தெய்வமாக தான் வழிபட்டேன். இதில் எந்த அரசியல் அடிப்படை உள்நோக்கங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம விஜயகாந்த் ஐயா வச்சு ஒரு 100 கோடி நான் சம்பாரிச்சிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் அண்ணா அவர்கள் பேசி நான் ஒரு 200 கோடி சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மக்களுடைய பார்வைக்கான கேள்விகள் இது. ஸோ நான் ஒரு தெய்வமாக பார்த்தேன். அந்த தெய்வத்துக்கு என்னுடைய சன்னிதானத்தில் ஒரு சின்னதாக அவருடைய ஆலயம் அமைச்சு அவருக்கு வழிபாடு பண்ணலான்னு எனக்கு பிடிச்சிருந்த செயல்களை நான் கடந்து வர ஆரம்பித்தேன். இதெல்லாம் நான் பார்த்து உருவாக்குனது செல்ல பிள்ளைங்களா. யாருடைய ஆலோசனை நான் கேட்டு செயல்படுறோம் நான் கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்குவேன். எப்படி 1000 முறை யோசிக்குவேன், நைட்டெல்லாம் தூங்காமல் யோசிக்குவேன். அப்போ நான் அந்த விஷயத்தை முடிவு எடுத்துட்டேன், அதை நான் செய்ய போகிறேன்னா அதை நான் மீண்டும் யோசிக்க மாட்டேன். அப்படி நினச்சி தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அது கட்சி ரீதியாகவும் எதுவும் ரீதியாகவும் வைக்கல. எந்த அரசியல்வாதி கொடுத்தும் எந்த ஆள்பலம் கொடுத்தும் படைபலம் கொடுத்தும் இந்த ஆலயங்களை நான் உருவாக்க கிடையாது. அப்போ அவர் தெய்வமாக தான் மதித்தேன். ஸோ அவர் தெய்வமாக நினைக்கும் போது இது இடையில எந்த கட்சிகள் கிடையாது. இதை தாண்டின ஒரு விஷயம் அப்படி என்றால்
விஜய் அண்ணாவுடைய கொள்கைகள் பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடியே பசங்களாகட்டும் எங்கள் ஃபேமிலியாகட்டும் எப்பவுமே விஜய் அண்ணா அவர்கள்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும், ஐயாவை பிடிக்கும். சரி, அவனை இன்றைக்கி வந்து நம்ம ஐயா உயிரோடு இல்லை, அவர் இடத்த நிரப்புறதுக்காக தான் விஜய் அண்ணா அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தவிர இது யாரும் விமர்சிக்கும் விதமாக இந்த வீடியோ கிடையாது. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் வந்து ஒரு உறுப்பினர் கார்டு வந்து வீடியோ போட்டதுக்கே வந்து சில மக்கள்கள் வந்து நீங்கள் அவங்க இதுவில் தானே இருந்தீங்க, விஜயகாந்த் இதில் நீங்கள் விஜய் இதுவுக்கு மாறியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள். நான் வந்து என்றைக்காவது அந்த கட்சியில் இருக்கிறன்றது ஒரு வீடியோ ஏதாவது நான் போட்டிருப்பேன்? கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா, அவர் எனக்கு பிடிக்கும். இப்பவும் சொல்கிறேன், எங்களுடைய சாமி, எங்களுடைய தெய்வம் என்பதனால்தான் இங்கே வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம். இதை நம்மளுடைய ஆலயத்தில் நாங்கள் வழிபாடு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு இருக்கும், கருத்து சுதந்திரன்றது இருக்கும். என்னுடைய கருத்து சுதந்திரம் வந்து நான் வந்து அதை பேசணுன்னு தான் வந்திருக்கிறேன். இப்போ அண்ணா அவர்கள் வந்து மாநாடு நடத்தினாங்க 21ஆம் தேதி. அதில் அவர் 100 விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த 100 விஷயம் வந்து நல்ல விஷயத்தில் ஒரு 10 விஷயம் மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு அவர் கொடுத்துருக்கிற பேட்டியில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைங்கள் வரக்கூடாது, உடம்புக்கு முடியாமல் வர வேண்டாம், வயசானவங்க வர வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தரால் மட்டும்தான், இது ஏன் குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவங்களால் மட்டும்தான் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிக்க தோணும். ஆனால் அந்த தமிழ்நாடே என் குடும்பம் தான் சொல்லி அந்த வரக்கூடிய மக்களில் வந்து எல்லாருமே அவர் யோசித்து முடிவு பண்ணி இந்த வார்த்தைகளை வெளியிட்டிருக்காரு. ரெண்டாவது வந்து மக்களுக்கு தண்ணி பிரச்சனை கூட வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கான ஏற்பாடுகள் வந்து அந்த சமூக வலைத்தளங்களே பார்த்துருக்கோம். எந்த ஒரு இதுவுமே தன்னுடைய கணவன் மனைவி மக்கள் பெற்றவங்க தன் சொந்த பந்தம் வந்து அவங்க வந்து சேஃபாக வந்து உக்காந்துட்டாங்களா பார்க்குறதா ஒரு தலைவனுடைய வேலை. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மக்கள் சேஃபாக இருக்காங்களா, மக்களுக்கு தண்ணி போச்சா, மக்களுக்கு சாப்பாடு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஒன்று கூட ஏதோ எதிர்பாராமல் நடக்கிற சில விஷயங்களை வந்து அந்த மீடியாவங்க சில பேர் அதை மார்க் பண்ணி இது இப்படி நடந்துடுச்சு ஒன்று வந்து நாளாக்கி தவறான கருத்துக்களை மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அவர் பண்ண அந்த 10 விஷயம் யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. அங்கேருந்து அவர் வர வச்ச ஆம்புலன்ஸ் என்ன, மக்களுக்கு அவங்க செய்யக்கூடிய சேவைகள் என்ன, அந்த டைம் மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷமே தூக்கின்னு போய் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்ன, எல்லாமே ஒரு தலைவனாக ஒரு மக்களுக்கு என்ன பண்ணணுமே குறைகள் சொல்லாதபடி எல்லாமே சரியான முறையில், அதாவது என்னுடைய பார்வைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான், மற்றவங்களுக்கு எப்படி நமக்கு தெரியாது, எல்லாமே சரியான முறையில் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் சில மக்களும் மீடியாக்களும் இதில் குற்றங்கள் கண்டுபிடிச்சி அதில் ஒன்றுமே இருக்காது, கொடுக்கக்கூடிய தமிழ்நிலைகளும் வார்த்தைகளும் அவதூறைகளாக கொடுத்து அவரை வந்து எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா செல்ல பிள்ளைங்களா, இப்போ ஒரு 10 கட்சி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த 10 கட்சியுமே அவர் எதிர்க்குது அப்படி என்றால் அவர் புகழ் உச்சத்தை நோக்கி போயிட்டாருன்றது தான் உண்மை. எப்படி புகழ் உச்சத்தை நோக்கி போயிட்டாருந்தா உண்மை. இப்போ ஒருத்தருக்காக 10 பேர் கதறல் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு மக்கள் மனசில் அவர் முதல்வராக ஜெயிச்சிட்டார், இதுதான் உண்மை. ஏன்னா மக்கள் மனசில் அவர் முதல்வராக ஜெயிச்சிட்டார். இது இன்னொரு வார்த்தை என்னன்னா செல்ல பிள்ளைங்களா, இப்போ த்ரிஷா அவர்களை வச்சு இப்போ ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு தமிழ்நிலை கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களுடைய பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம திரும்பி பார்க்க முடியாது. அவங்க வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும், அவங்க குடும்பம் சரியில்லாமல் இருக்கும், மனைவி சரியில்லாமல் இருக்கலாம், பிள்ளைங்க சரியில்லாமல் இருக்கலாம். ஒரு குடும்பம்னு எடுத்துட்டாக்கா இந்த 5 விரல் இருக்குது, அந்த 5 விரல் சரியாக இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாங்க முன்னாடி மைக்கு கிடைக்குது, நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு சேரை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கும் பல பேர் வந்து அவதூறியாக வந்து விஜய் அண்ணா அவர்களை பற்றி பேசுகிறீங்க. அப்படி பேசுவதற்கு முன்பே உன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஒரு தலைவன் வரான் அப்படின்னாக்கா நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாம், அவதூறிகள் பரப்பாமல் இருந்தாலே போதும்.
ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு கோடிக்கணக்கான சம்பளங்களை விட்டுட்டு வராங்கன்னா ஒரு புதிய அரசியல் மாற்றம் கிடைக்கணுன்றதுக்கு தான் வராங்க. சரிங்களா? இதனால் வந்து மக்களை சம்பாரிச்சிக்கலாம், மக்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கலான்றது கிடையாது அரசியல். அப்படி பண்ணணுன்னாக்கா எவ்வளோ கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வரணுன்ற அவசியம் இல்லை இல்லையா சில பிள்ளைங்களா? ஆனாலும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ ஒரு தொண்டர் ஓடி வராங்க, நம்ம விஜய் அண்ணா அவர்களுக்கு மாலே போடுறாங்க, ஒரு டவலே போடுறாங்க அப்படின்னும் போது, ஏன்னா அதை தொடர்ந்து 100 பேர் வந்தாக்கா அவர் பாதிப்பானா அவர் நல்லா இருந்தால் தானே நம்ம தமிழக மக்களை வந்து ஒரு நல்லது செய்யறதுக்கு. அதை வந்து அவருக்கு பாதுகாப்பாக நிற்கிறவங்க சரி அதை தூக்குறாங்க அப்படின்னும் போது அதை தூக்கி விடுறேன்ற போது விஜய் அண்ணா அவர்கள் தடுக்கிறாரு. அப்படி பண்ணக்கூடாது, அந்த மனிதாபிமானிகளை அவர் வந்து பண்ணுறாரு. அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தூக்கிட்டாரு அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் போடுறாங்க மீடியாவுங்க. அதை ரவுண்ட் போட்டு எப்படி நடந்து கொண்டார் விஜய், எப்படி இவர் அரசியலுக்கு வரலாம், இவர் மக்களை காப்பாற்ற போகிறாரா, இவர் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரா. ஆனால் அப்போ அங்கே என்ன ஒரு விஷயம் மட்டும் உண்மை செல்லப்பிடலாம், ஒரு கெட்டதாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது கெட்ட விஷயம்ல நல்லதாக தான் படும். ஏன்னா இவங்க நல்ல விஷயத்த கெட்டது விதமாக பார்க்கும்போது அப்போ எப்படி தோணும், எல்லாமே கெட்டதாக தான் படும். அதுதான் அண்ணாவுடைய விஷயத்தில் நடந்துட்டு இருக்குது. எவ்வளோ ஒரு கதறல், எத்தனை பேர் எதிர்ப்புகள், எத்தனை பேர் ஒரு தலைவன் வரான், எதுக்காக வரான், மக்களுக்கு நல்லது செய்வான்னு அதை கைத்தட்டி வரவேற்பு கொடுக்குறவங்க தான் மற்ற ஒரு அரசியல்வாதி. உண்மையானவங்களே அவங்க தான். சரிங்களா? என்னைக்கு வந்து மக்கள் நலனை பற்றி யோசிக்காம தன் சுயநலமா, தன் குடும்பம், தன்னுடைய வரலாறு, தன்னுடைய பேர பிள்ளைங்க, வம்ச வழியா வம்சம் அதை நினச்சி ஒரு தலைவன் அதை நோக்கி போறானா கண்டிப்பாக கடவுள் இனி ஜெயிக்க வைக்காது. சரியா? ஆனால் இவர் பேசுகிற ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தை நம்ம கூட பிறந்தவங்க கூட அண்ணான்னு சொல்கிறதுக்கு வாய் கூசுது, வெக்கப்படுறாங்க. ஆனால் தன் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த்ன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த வீடியோ, அந்த லைவுக்காக நாங்கள் தவமாக கிடந்தோம். எங்களாலாம் வந்து கண்டிப்பாக போக முடியாத சூழ்நிலைங்க, அந்த வீடியோக்காக தவமாக கிடந்தோம். அண்ணவர்கள் எப்போ லைவுக்கு வருவார், மக்களுக்கு என்ன உரை கொடுக்க போகிறாரு, என்ன பேச போகிறாரு, அவருடைய கருத்து என்னவா இருக்கும். சரியா? சரி, அவர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பேசுகிறாருன்னு வைங்க, அதை கூட உங்களால் பேச முடியுமா? அதை எழுதிட்டு வந்து பேசினா கூட நியாயமா, தர்மமா, சிங்கமா பேசியிருக்கிறாரு. இதுதான் உண்மையே. அவர் வந்து தன் அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது அந்த உடம்பு மெய்சிலிருந்து பார்த்த ஒரு தருணம். நான் என் தாய் அம்பிகை முன்னாடின்னு சொல்றேன். எல்லாமே தன்னலமா, சுயநலமா வந்து ஒரு தலைவன் தன் மக்கள் அப்படின்னு நம்ம போய் நம்ம அரசியலில் வரணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஒரு வழிகாட்டிகளை முதல் கொண்டு வந்து தன் அண்ணன் உடன் பிறந்தவர்னு சொல்லும்போது இதை தவிர்த்து விஜயகாந்த் ஐயாவை தவற விட்ட மாதிரி அண்ணாவையும் நம்ம தவற விடக்கூடாது அப்படின்றது வந்து அது வந்து நான் இப்போ என்னுடைய சேனலில் நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின என்னுடைய சேனல் இது விளக்கம் கொடுக்குறோம். பிறரை குறை சொல்லும், பிறரை கேவலம் பேசுவதற்காக ஒரு மீடியா, பிறரை பற்றி பேசுவதற்காக ஒரு மைக்கு, தன் குடும்பம் எப்படி இருக்குது என்பதை உணராமல் மற்றவர்கள் குடும்பத்தை கேவலமாக பேசுவார்கள்லாம் மீடியா முன்னாடி உட்காந்துட்டு இவ்வளோ பேசும்போது நாங்கள் இந்த அளவுக்கு பேசல, ஒன்றும் தவறே கிடையாது. இதெல்லாம் தாண்டி செல்ல பிள்ளைங்களா, இப்போ கூட இப்போ அதை பேசணும்னு வச்சுக்கோ, இதில் எதுவுமே இருக்காது, இதுக்கான கேஸும் தேடுவாங்க எனக்காக. எல்லாத்துக்குமே நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் செல்ல பிள்ளைங்களா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா மனசில் பட்டது பேச வரணும்னு நான் நினச்சி தான் அதை பேசியிருக்கேன். என்னாலாம் வந்து அப்படி இருக்கவே முடியாது. எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அந்த நல்லது ஏன் அந்த மக்களுக்கு தெரியல, சில பேருக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் இந்த வீடியோ மூலிமா வந்து தொண்டர்கள் வந்து விஜயண்ணாக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்றது உண்மையிலே விஜயண்ணா செஞ்சு புண்ணியம் தான் சொல்ல முடியும். அவர் என்ன புண்ணியம் செஞ்சாரோ, இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு தான். இந்த மாநாடு வந்து மதுரை மாநாடு வந்து கண்டிப்பாக மதுரை மக்கள் வந்து சொல்லு காப்பாற்றுறவங்க, வாக்கு காப்பாற்றுறவங்க. அந்த மதுரை மீனாட்சி அம்பிகை குடிகொண்ட இடம் அது, அந்த அம்பிகை வாழக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல மாநாடு நடக்குது அப்படின்னா அது நிச்சயமா அது பெரும் வரலாறு காணக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக தான் அது வரும். இது உண்மை, இது முற்றிலும் உண்மை. இதை பேசும் விதமாக போய் தான் எனக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து என்னை அரெஸ்டே பண்ணாங்க. ஏன்னா வந்து எதுவுமே ஒரு தனிப்பட்ட கருத்தின் பெண்களுக்கு பேசக்கூடிய உரிமைகள் இல்லை. இப்போ நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா ஆதங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது செல்ல பிள்ளைங்களா. ஒரு நியூஸை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னும் போது மனம் கலங்கி என் மனதில் பட்ட விஷயங்கள் வந்து என் மக்கள் மத்தியில் இதை சமர்ப்பணம் பண்ணணும் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். இதை தாண்டின ஒரு விஷயம்னாக்கா எல்லாருக்கும்
ஒரு கருத்து இருக்கும். அந்த மாதிரி அந்த கருத்தை அவங்க வெளிப்படுத்தும் விதமாக என்னுடைய கருத்துக்களை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். நான் இது வரைக்கும் சில பிள்ளைங்களா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என் நம்பிக்கையாக தான் அந்த இடம் வந்தேன். கோயிலை கட்டினேன், உருவாக்கினேன், கும்பாபிஷேகம் நடத்தினேன். அதில் வந்த பல அசிங்கங்கள்லாம் சந்தித்து வந்தேன். இடப்பட்ட காலங்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியாக்காரன் மூலிமா நிறைய. இதை தாண்டி இந்த அம்பிகை வழிபடக்கூடிய நான் அருள்வாக்கு கொடுத்து இது வரைக்கும் நடக்கலன்னு சொன்ன மக்கள் யாருமே கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கலாம், நான் கொடுக்கக்கூடிய கனியில் பரிகாரம் சரியாக செய்யாமல் வந்திருக்கலாம், இதெல்லாம் இப்படி நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு அருள்வாக்கு தாயாக நான் சொல்லும் போது உண்மை ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். கண்டிப்பாக வந்து என் பெருமான் சிவன் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா சிவன் வந்து கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. யார் வந்து அந்த அரசியல் மாற்றம் வரும்னு, அது என்ன நடக்குமோ அது விதி பிரகாரம் நடந்து தான் ஆகும். சரியா, அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மதுரை மீனாட்சி தாய் கொடுக்க வேண்டிய அருளை இப்படி கொடுக்க போறா அப்படின்றது அது எமனாலே தடுத்து நிறுத்த முடியாது. சரியா, கண்டிப்பாக அரசியல் மாற்றம் இந்த 2026 நிச்சயமாக நடந்தே தீரும். இது வந்து நான் எப்பவுமே அருள்வாக்கு பொய்ய போனதில்லை. நிச்சயமாக உண்மை தான் ஜெயிக்கணுமே, பொய்யெல்லாம் தலைவிரிச்சு ஆடாது. அந்த உண்மைக்கான அடையாளங்கள் என்னன்னாக்கா, எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க, எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு, எல்லாருமே தப்பான ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனா ஒரு மாமனா மாமன் சொல்லும்போது இன்னொரு விஷயம், அவர் மாமான்னு சொன்னது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க செல்லப்படிங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எத்தனை பேர் ஒத்த பொண்ணுங்க பிறந்து அண்ணன் தம்பி பாசம் இல்லாமல் அக்கா தங்கச்சி பாசம் இல்லாமலாம் இருக்காங்க. ஒரு பொண்ணாக பிறந்தவங்க அவங்களுக்கு ஐயோ நம்ம விஜய் அண்ணா அவர்கள் என் பிள்ளைக்கு மாமனாக இருக்க மாட்டாங்க அப்படி ஏங்கக்கூடிய தாய்க்கு மாமன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து என் பிள்ளைக்கு மாமன் நீ இல்லைன்னு மக்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்களா? நீங்களாம் ஏன் பொச்சிட்டு போறாமல இந்த மாதிரி சில வார்த்தைகளை விடுறீங்க? ஒரு தலைவன் இன்னொரு தலைவனை தாழ்த்துறான் அப்படின்னாக்கா நீ தலைவனே கிடையாது. ஒரு தலைவனுக்கு உண்மையான அழகு என்னவென்றால், ஐயோ மக்களை காக்கிறதுக்காக இன்னொரு தலைவன் வந்தான் பார்த்தியா அப்படின்னு அதை கை தட்டி அது சல்யூட் அடித்து வரவேற்பு கொடுக்குறவன் தான் உண்மையான தலைவன். ஐயோயோ மாநாட்டில் இத்தனை லட்சம் பேரா, ஐயோயோ மாநாட்டில் இவ்வளோ பேரா, எப்படி இது எப்படி அவதூறு பண்ணலாம், இது எப்படி அசிங்கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி மார்க்கை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதுக்கானது இந்த சேருனாக்கா, இப்போ நான் வந்து எங்கள் கோயிலில் திருவிழா நடத்துகிறேன்னா கூட்டம் அதிகமாக வருவாங்க. சேர் 4-5 உடஞ்சி போகும். நீங்கள் போய் அவங்களை தேடி பிடிச்சி ஏன் என் சேர் உடச்சிட்டு போனேன். ஒரு திருவிழா நடக்குது, அது சேர் உடஞ்சாதாங்க திருவிழா. அது மாதிரி தான் அந்த இடத்துல அந்த சேர் உடையுது அப்படின்னாக்கா அது சித்திரை திருவிழா நடந்திருக்கிறது, மாநாடு கிடையாது, அழகருடைய தேர் நாள் நடந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி அதை ஒரு மார்க் வச்சு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து அவர் நீங்கள் என்ன பண்ணி அசிங்கம் பண்ணாலும் கடவுளுடைய கோட்டில் யாராலும் தப்பிக்கவே முடியாது. எப்பயுமே கடவுள் எல்லாம் ஒரு யுகங்கள் பார்க்கும், 2 யுகங்கள் பார்க்கும். அந்த யுகங்கள் பார்க்க அடுத்தது என்ன செய்யும் கடவுளே, இல்லை இதுக்கான மாற்றங்கள் தெரியல, அப்போ நம்ம என்ன செய்யணும், அவங்க கடவுளாக சேர்ந்து அவங்க ஒரு கூட்டமைப்பு பண்ணுவாங்க. கடவுளாக சேர்ந்து யார் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேருக்கானது ஒரு இதுவை கொடுக்கும். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இவனுடைய பேச்சு இதில் சரியில்லை, இவங்களுடைய பேச்சு இந்த நடவடிக்கை சரியில்லை, இவன் இந்த நாளில் இந்த கருமத்தை அவன் அறுவடை செய்யணும், இந்த நாளில் இதை அவன் செஞ்சு தான் ஆகணும், அப்படி ஒதுக்கி வச்சு கடைசியாக தூக்க போகிறது தான் நம்ம விஜய் அண்ணா அவர்களை. நிச்சயம் இதுதான் உண்மை. ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோ மூலிமா ஒரு செகண்ட் காட்டுறேன், இருச்சல பிள்ளைங்களா. பாரதியம்மா எந்த ஃபோன் எடுத்துன்னு வாங்க, டேபிள் மேலே இருக்குது பாரு, சீக்கிரம் எடுத்துன்னு வாங்க கீழே. இப்போ ஒரு அம்மா வந்து அந்த வீடியோ லிங்க்கு எனக்கு வந்தது. ஒரு அம்மா வந்துட்டு தன் குழந்தை தூக்கிட்டு போய் அண்ணாவுடைய மாநாடு வீடியோ முன்னாடி அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, யாருமான்னு கேட்குறாங்க, மாமான்னு சொல்கிறாங்க. இது உங்களால் சம்பாதிக்க முடியுமா அந்த பேர், இல்லை என்னால் சம்பாதிக்க முடியுமா? கிடையாது. அப்போ அந்த தாய் என்பவள் சரியா, அவன் நடிகன் தானே, ஐயோ அவன் கூத்தாடி தானே, தற்கூரி தானே, அணில் குஞ்சு தானே, பல கதைகள் சூட்டுறாங்க. சரி, அவர் நடித்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுனால தானே பெரிய ஆள் ஆயிருக்காரு. சும்மா யாரும் ஏமாற்றி ஊழல் பண்ண கிடையாது. இல்லை, அந்த நடித்த பணத்தை கூட என் மக்களுக்கே செய்யணும் தானே வந்திருக்கிறாரு. யாருக்கும் வந்து செய்கிறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அந்த மனசு அவருக்கு இருக்குன்னும் போது அதை நம்ம வரவேற்கணுமே தவிர அதில் வந்து குறைகள் எதுவுமே கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம அம்மா எடுத்துட்டு வாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன சொல்லிய கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை அழகாக சொல்லுது, மாமா பாருன்னு. இந்த வீடியோக்கு உங்களுடைய பதில் என்ன, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற என்னுடைய எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இதுக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் செல்ல பிள்ளைங்களா? எப்போ அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை அந்த தாய் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹேண்டிகேப், அவங்க பேர் லலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை இருக்குது. உண்மையிலே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது தாண்டி ஒரு விஷயம், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. அந்த குழந்தை மனசில் வருங்கால சாமி யாருன்னு நீங்கள் அறிமுகம் பண்ணதுக்காகவே இந்த சாமிகள் இவ்வளோ தெய்வங்களை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணாக வந்து நிறையனா என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கத்தையும் அமுத்த சாமியார், டிக்டாக் சாமியார், ஃபேக்கு, சரியில்லை, ஃப்ராடு. நான் கேட்குற ஒரிஜினல் சாமியார் கூட்டிகிட்டு வாங்கலேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். ஆனால் சரி ஓகே, அந்த சர்டிஃபிகேட் எங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம், ஒரு எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, நான் போய் ஒரிஜினல் சாமியாருன்னு எனக்கு வந்து என்ன தெரியுமா, இப்போ ஒருத்தர் அமைதியாக போயிட்டா நல்ல சாமியார், எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்களுக்கு போலீஸ் சாமியார் முத்திரு குத்துங்க. சரி என்கிட்ட வந்து பாருங்களா, ஸோ 48 ஹவர்ஸ்க்குள்ள லீகல் நோட்டீஸ் வரும். என்கிட்ட வந்து பாருங்கள், 48 மணி நேரத்தில் உங்களுக்கான லீகல் நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன கேஸ் ஃபைல் பண்ணுமோ பண்ணிவிடுவேன் நான். என்கிட்டலாம் வந்தாக்கா நான் வந்து நம்ம விஜயன் அவர் தொண்டர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், விஜயனை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, போங்க சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அந்த 5000 10,000 செலவு பண்ணி கோர்ட்டு கச்சேரி ஏறி இறங்குறதும் அவன் வாழ்க்கையை இழந்துடணும்னு சொல்கிறேன் நான் ஒரு தாயாக இருந்து. நம்ம வந்து இப்போ விஜயனால நான் என்ன பொழைக்க போகிறேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரே ஒரு விஷயம், தமிழகத்தினுடைய தலையெழுத்து மாறுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்று அரசியல் வந்தால் மாறுன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். இதில் யாரும் அவதூறப்படுத்தும் விதமாக, யாரை பற்றி பேசும் விதமாக இதில் எதுவுமே கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஐயோ இப்படி இந்த பாலியல் வன்கொடுமை ஒரு முடிவு கிடைக்காதா, இந்த கொலை குற்றங்கள் எல்லாம் தவிர்த்து நிற்க மாட்டான், ஜாதி மதம் பிரச்சனை என்னைக்கு ஒழிதோ அன்னைக்கு தாங்க நம்ம நாடு நல்லா இருக்கும், புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூலில் சர்டிஃபிகேட்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் ஆகணும். அது இல்லாமல் நம்ம விஜயானை வந்தால் கண்டிப்பாக அது நடக்கும், அது இல்லாமல் ஆகணும். அதனால தான் அந்த ஜாதி மதம் பிரச்சனை எல்லாம் வருது, அதனால தான் வருது. கவின்ன்ற ஒரு தம்பியை நடு ரோட்டில் வெட்டி கொன்னிருக்காங்க, அவ்வளோதான், ஸோ சிம்பிள். அவன் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வெயிலில் வெளியே வந்திருக்குவாங்க, சரியா? ரித்தனையா வரதட்சணை கொடுமையில் கொன்னே போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு, ஒரு 10 நாள் அவங்களுடைய நியூஸ் பேசுனாங்க. எதுக்காக? இப்போ நான் பேசுனா ஃபாலோஸ் வியூவர்ஸ்க்காக தான், அப்போ நீங்கள் பேசுனா அதுக்கு தான். ஸோ இதன் அடிப்படை என்ன, பணம் வருது. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ அஜித் குமார் ஆச்சு, ஒரு பிரச்சனை நம்ம காவல் நிலையத்தை நம்பி தான் நம்ம போகிறோம். காவல் நிலையமே நம்மளை உயிர் வாங்குகிற யமனாக இருக்கும்போது யாரை நம்பி போகிறது? என்னை வந்து ஒன்றுமே கேட்கல, நீங்கள் வந்து என்ன வீடியோ பேசுங்க, யூடியூப்லேயே வீடியோ பேசுனா உன் மேலே கேஸு. என்ன வீடியோ அப்படின்னாக்கா, என் வீடியோவை நான் காட்டுறேன் செல்ல பிள்ளைங்களா. என் வாழ்க்கையில் நடந்த எனக்கு நடந்த அநியாயம், என் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு நடந்த அநியாயத்தை அப்படியே பார்த்துருங்க செல்ல பிள்ளைங்களா, லைவாகவே பார்த்துருங்க. 2026 கீழே என்ன அரெஸ்ட் பண்றாங்க. விஜய் அவர்கள் தான் சிஎம்மா வர போறாரு. இப்பெல்லாம் மக்கள் கண் முழிச்சிட்டாங்க. எப்படின்னாக்கா உடனே இந்த வீடியோ வந்து எனக்கு அரெஸ்ட் பண்ணி என்னை கூட்டின்னு போயிட்டு எனக்கு பெயில் ஆர்டர் வராதுபடி என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க. பெயில் ஆர்டரே கொடுக்கூடாது, வெளியவே வரக்கூடாது. அதுக்கு உடனே இன்னொரு கேஸு, சேலம் மாவட்டத்துலேருந்து இன்னொரு கேஸ். எனக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய தாயா நான் இப்படி தான் வருவாருன்னு சொன்னேன். அதுக்குள்ளே எனக்கு பெரிய ஒரு படம் அமைச்சு என்னை அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து என்னை காவல் நிலையம் போச்சமல்லி கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா கால் பண்ணுறாங்க, நாகலட்சுமி அம்மா என்னான்னு கால் பண்ணுறாங்க, மீடியவங்களாம் ரெடியாக இருங்க, இந்த அம்மாவை எடுத்து போட்டு அசிங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன காரணமோ தெரில, இந்த தருணத்தில் சில மீடியவங்களுக்கு நான் நன்றி சொல்லி இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். என்ன காரணம், ஏன்னா என்ன நினச்சாங்களோ தெரியல, அந்த நியூஸ் யாருமே மக்கள் கொண்டு வரலை இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, விஷயம் வந்து ஒரு பெண்ணை கண்டிப்பாக வளர விட மாட்டாங்க. அப்போ வந்து இந்த ஒரு வார்த்தைக்கு என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு எவ்வளோ இம்சை கொடுக்கணுமோ அவ்வளோ இம்சை கொடுத்தாங்க.
எனக்கு பெயில் ஆர்டர் கேன்சல் சாயந்தரம் ஊத்தங்கரை கோர்ட்லாம் என்னை கொண்டு போய் விடும் போதெல்லாம் பெயில் ஆர்டர் கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் லாயர்ஸ்லாம் வந்துட்டு முன்ஜாமீன் எடுத்து ஜாமீன்தார் 2 பேர் நிறுத்தி எல்லாம் பேர் ரெடி பண்ணிட்டாங்க. அதை கிடைக்க விடாமல் போலீஸு சதி வேலை பண்ணாங்க. எனக்கு எப்படி போலீஸே எனக்கு சதி வேலை பண்ணாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னைக்கு பொய்யான குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்களோ கேஸ் ஃபைல் பண்ணேன். நான் உமன்ஸ் கிட்ட போனேன், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சரிங்களா, இங்கே நியாயம் தர்மம் கிடைக்காது, இங்கே நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு எல்லாம் உமன்ஸ் கிட்ட போனேன். நடையா நடந்துட்டேன்னு சொல்ல பிள்ளைங்களா, நான் நடையா 5 வருஷமாக நான் நடையா நடந்திருக்கிறேன் எனக்கான நியாயத்துக்காக. கிருஷ்ணகிரி சைபர் கிரைம் காவல் நிலையம் போச்சம்பள்ளி ஒரு இடத்துல கூட எனக்கு ஸ்டெப் எடுக்க கிடையாது. எனக்கு அவதூறு பண்ண என்னை அசிங்கம் பண்ணவங்களுக்கு உதவிக்கு பண்ணாங்களே தவிர நான் நடந்து என் வாழ்க்கை நான் தொலைச்சது மட்டும்தான் மிச்சம். என்னுடைய வழி கடைசியாக அது நெருப்பாக புகையாமல் இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குது. கடைசியாக நான் என்ன பண்ணலான்னு யோசித்து முடிவு எடுத்த அப்போ தான் எல்லாமே ஆன்லைனில் உமன்ஸ் கிட்ட போனேன், கேஸை ஃபைல் பண்ணேன், எனக்கான நியாயத்தை கோர்ட்டில் போய் வாங்கிக்கலான்னு போனேன். இப்படி தான் போராடி இந்த இடத்துல நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்றைக்கும் ஒரு பெண் என்பவள் நம்ம பிறக்கிறோம் அப்படி என்றால் அதுவே ஒரு சாபக்கேடு என்னை பொறுத்த வரைக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு குடும்ப வாழ்க்கை பிள்ளைங்க அப்படின்னு நம்ம தாண்டி வரனாக்கா அதில் வரக்கூடிய அங்காளி பங்காளி மாமன் மச்சான் அத்தை கோந்தனார் நாத்தனாருன்னு இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த குடும்பத்தை கடந்து வர்றது இன்னும் மிகப்பெரிய கஷ்டம். அதை தாண்டி ஒரு கோயிலை உருவாக்கலாம். என்ன உலகத்திலே கோயிலே இல்லை, இவங்க எது கட்டணும்னு நினைக்கிற சில பேருக்கு சரி கட்டலாம் ஆசைப்பட்டுட்டுமே அப்படி நம்ம உருவாக்கி கட்டி வர்றதுக்குள்ளே நீ இவனை வச்சிருந்த, நீ அவனை வச்சிருந்த, இவனை வச்சு கட்டின, நீ அவனை வச்சு கட்டினாக்கா என்ன போன உடனே வச்சுக்கினா எல்லாம் கொடுத்துடுவாங்களா நம்மளுக்கு? பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொட்டிடுவாங்களா? அதுக்கான ஒரு கதைகள் சுட்டுறாங்க. அதையெல்லாம் தாண்டி அடித்து பிடிச்சி 5 10 கடத்த ஒருத்த வாங்கி உருவாக்கி நம்ம ஏதோ பண்ணலாம் அப்படின்னு வந்தாக்கா என்னவோ பண்ணிட்டாடா என்ன நடந்திருக்கும் அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு. இந்த மக்கள்கிட்ட இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும், ஆனால் வாழ மட்டும் விட மாட்டாங்க. கெட்டு போயிட்டுனா ஐயோ அவள் கெட்டு போயிட்டா, அவகிட்ட என்ன வேலை, வாழ்ந்துட்டாளா, ஐயோ எப்படி வாழ்ந்துருப்பா இவ அப்படின்னுவாங்க. இப்படிப்பட்ட கலி உலகம். அதனால தான் செல்ல பிள்ளைங்க ஒரு சின்ன இடத்துல இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும்போது ஒரு தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் அவருக்கு எதிர்ப்புகள். அண்ணா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை விஜய் அண்ணா அவர்கள் உங்களை எதிர்க்காங்கல்ல, அப்போ நீங்கள் மாம்பெரும் வெற்றி அடைந்து விட்டீர்கள். அது மட்டும்தான் உண்மை. சரிங்களா, யார் என்ன நினைத்தாலும் இங்கே உட்கார்ந்துருக்கிற தெய்வங்கள் முடிவு ஆயிடுச்சு. நீங்கள் வர போகிறீங்கன்றது கண்டிப்பாக என்னுடைய அருள் வாக்கு உண்மை ஆகணும். இந்த அம்பிகையினுடைய இடத்துலேருந்து சொல்கிறேன். நான் இந்த மாநாட்டுக்காக நான் உண்மையிலே மனசார என் தாயிடம் வேண்டிக்கிட்டேன். யாருக்கும் உயிர் சேதாரம் இல்லை, எல்லாம் நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு உண்மையிலே அதை நடந்து முடிஞ்ச உடனே என் தாய்க்கு நாங்கள் மனசார அபிஷேகம் பண்ணோம். கண்டிப்பாக ஒரு வாழ்வில் ஏன்னா மக்களுக்காக வந்ததுனால தான், நமக்காக நமக்கு வர போகிறாங்க அது கண்டிப்பாக கிடையாது. சரியா, மக்கள் எவ்வளோ பேர் ஒருத்தர் வீடியோங்களாம் பார்த்தா ரோடு வரும் கால் இது இல்லாமல் அப்படியெல்லாம் அவங்களாம் பார்க்கும்போது அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நிலைமை மாறும். ஒரு மழை வந்தால் ஒதுங்க இடம் இல்லாமல் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் 3 நேரம் சாப்பாடு இல்லை, கட்டிக்கு துணிமணி இல்லை, அப்படி ஒரு நிலைமைகள் மாறும். அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கான ஒரு சல்யூட்டு தான். என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு தொகுதியாக மக்களுடைய குறைகளை கேட்டு அதை நான் சரியும் பண்ணுவேன், நான் தேடி வருவேன். இந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன வேணும் சொல்ல பிள்ளைங்களா? அவரை பார்த்து வேணால் பிறர் பேசலாம், இதுதான் உண்மை. அவரு தான் முதல் வாக்கு கொடுத்துருக்குறாரு. அவரை பார்த்து வேணால் பிறர் பேசலாம். சரிங்களா, இப்போ வெட்டித்தனமாக உட்காந்து மைக்கு பிடிச்சிட்டு நீங்கள் சில பேர் அவர் பேச 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 என்ன ஆக போகிறாரு? ஒன்றுமே கிடையாது. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி தன் முதுக தன்னால் திரும்பி பார்க்க முடியாதுன்ற விஷயங்களை உணர்ந்து மற்றவர்கள் நம்ம பேசணும். ஏன்னா எனக்கு இந்த வீடியோங்க சிலதெல்லாம் பார்க்கும்போது என் மனதில் உள்ள ஆதங்கங்கள் தாண்டி ஒரு நல்ல தலைவனை இழக்கக்கூடாது மக்கள் அப்படி என்பதற்காக என்ன 4.5 லட்சம் பேர் ஃபாலோஸ் பண்ணுறாங்க, இன்னொரு சேனல் 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இன்னொரு சேனல் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, ஷேரில் இவ்வளோ என்னை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்க்க மாட்டிங்களா? அந்த 10 பேர் ஒரு 10,000 ஆகாதா? அந்த 10,000
1,00,000 ஆகாத செல்ல பிள்ளைங்களா, அந்த 1,00,000த்தில் நம்ம விஜய் அண்ணாவுக்கு ஒரு ஓட்டாக மாறாதா ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ, ஒரு அல்ப ஆசை சரியா. பேடிஎம்மில் 200 வாங்கலை, 500 வாங்கலை, 1000 வாங்கலை, என் மனசில் பட்டதை பேசியிருக்கிறேன் சரிங்களா. என்றைக்குமே பணம் பெறப்பட்டால் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு மக்கள் சேருவாங்க. பணம் பெறப்படாமல், பிரியாணிக்கு ஆசைப்படாமல், கோட்டருக்கும் ஆசைப்படாமல் உண்மையால் அன்பால் சேர்ந்த கூட்டம் நம்ம விஜய் அண்ணா மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. அப்படின்னும் போது கடவுளுடைய அனுகிரகம் அருள் இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருள் ஆசை அவருக்கு கிடச்சிச்சு. இது யார் நினச்சாலும், அந்த யமனை நினச்சாலும் இனி மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. ஏதோ என் மனசுக்கு தோண விஷயங்களை பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா.